எடுத்ததுமே அந்த பெட்டிஷனுடைய பதில் வருது. அதுக்கப்புறம் அரசு தரப்பு விளக்கம். இந்த இடத்துல நீதியரசர் குறுக்கிட்டு, நானே பார்த்தேன் விஜய் வாகனம் போகுது. அதுக்குள்ள 2 இளைஞர்கள் பைக்ல விழுகுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க கிட்ட அதாவது முட்டிட்டு ஓடி போன வழக்கு ஒன்றும் பதிவு வேணாமா? அப்படின்னு நீதியரசர் சொல்றாரு. ஏன் பதியாம விட்டீங்க? அந்த நேரத்துல நீங்க அந்த வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு காட்டமா போகுது. அந்த இடத்துல விஜய் அவர்கள் தரப்பு இருந்தா வச்சுக்கோங்க, நியாயமான விளக்கம் கிடைக்குமான்னு நீதியரசர் கேட்டுக்கலாம்ன்றது என்னுடைய எண்ணம். நீதியரசர் உள்நோக்கம் இருந்துச்சா இல்லையன்ற பத்தி நான் ஆய்வு பண்ண வரல. ஆனா இந்த ஒட்டுமொத்த வாதமும் பிரதிவாதங்கள் இது எப்படியா போயிருந்தா ஆரோக்கியமா நியாயமா இருக்கும்ன்றது என்னோட வாதம். நீங்களே யோசிங்க. இதை எதை சொல்ற? இந்த வாகனம் போகும்போது 2 பசங்க உள்ள விழுவாங்க. உள்ள விழுந்து தெரிஞ்சும் டிரைவர் ஓடிட்டு போயிட்டாரு, எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாரு. அப்படின்னா செக்ஷன் 106 கீழ நீதியரசர் சொல்ற மாதிரி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம், நான் ஏத்துக்குவேன். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ தான் பாத்தீங்க. அவர் நீதியரசரே சொல்றாரு, யூடியூப்ல எல்லா வீடியோ கிடைக்குது. அந்த யூடியூப்ல நீங்க தேடுங்க. நானே போட விரும்பல. போட்டா நான் தூக்கிட்டு வந்து வேண்டு போட மாதிரி இருக்கும். நீங்களே தேடுங்க. விஜய் அவர்கள் இந்த பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க. அதுல அந்த பசங்களை ஒழுங்கா வர சொல்லி பார்த்து வர சொல்லி அவர் கண்டிப்பாரு, இல்லாட்டி கேட்டுக்கொள்வாரு. அதுக்கான வீடியோ வந்திருக்குது. எனவே இப்ப என்ன ஆயிருந்து பாருங்க, இந்த ஒரே ஒரு வீடியோவை திமுக காரன் பிரச்சாரமா பரப்புறான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சார்பாக நீதியரசர்கள் நின்றுட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட வந்துரும்ல. அப்ப இன்னொரு செய்தி நீங்க கேட்கவே இல்லை ஆயிரும்ல. அப்ப விஜய் அவர்களோட தரப்பு நீங்க இருந்திருந்தா, அதாவது இந்த ஒட்டுமொத்த நீதி சம்பந்தமா வாதம் பிரதிவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜய் அவர்களோட தரப்பில் இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும்.